எல்லாரும் முனங்கள் படியிட்டு நம் கண்களை மூடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே எமக்கு நன்றி. அப்பா மாட்சிமை நிறைந்த தெய்வமே எமக்கு நன்றி. உன்னதங்களில் வாசிர்மணிரவரே மெய் துதிக்கிறோம். அப்பா நல்லவரே எமக்கு நன்றி. வல்லவரே மெய் துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே எமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே மக்கு நன்றி. அப்பா மக்கு நன்றி. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆவியான தெய்வமே மே துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மே துதிக்கிறோம். எங்களுடைய நேசரே மே துதிக்கிறோம். எங்களுடைய பிதாவாகிய தெய்வமே மே துதிக்கிறோம். அப்பா நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மை நாங்கள் உயர்த்துகிறோம், மை போற்றுகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி சொல்லுகிறோம். மக்கு நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை
பரிசுத்தமுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 5வது நாள் கூடுகையில் எங்களை கூடி வர பண்ணினோம். உம்முடைய தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்லையும் உடைய மகிமை வெளிப்படட்டும். திரளான ஜனங்களை நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகர்களுக்குள்ள விடுதலையை கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொண்டு செல்ல நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எந்த விதத்திலும் எந்த விதமான தடைகளும் வராதபடி ஆண்டவரே நீரே கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஜபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 184வது பாடல். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்தும். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும். ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பரிபூரணமும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. பரிபூரணமும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரி. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு
காணானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம். காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, எங்களோட காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம். காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம். காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி
விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம் இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களோட காலமல்லோ. அல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 376வது பாடல். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்ற என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன் அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன் ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது ஆனந்த தைலம் நானே உடம்படுக்கு எதிரானே ஆனந்த தைலம் நானே உடம்படுக்கு எதிரானே துதி உடை போர்த்திடுவே சாம்பல் நீக்கிடுவே துதி உடை போர்த்திடுவே சாம்பல் நீக்கிடுவே அலங்காரமாக்கிடுவே சபையை அலங்காரமாக்கிடுவே எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது கனி கொடுக்கும் மரம் நானே நாள்தோறும் புது கனி கொடுப்பேன்
வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுக்கள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுக்கள் அவிழ்த்திடுவேன். விடுதலை பறைசாற்றுவேன், நான் விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு தினம் உரைத்திடுவேன். ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு தினம் உரைத்திடுவேன். சாத்தான துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். சாத்தான துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். அதிசயம் தினம் காண்பேன், நான் அதிசயம் தினம் காண்பேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி அப்பா. ஆவியான தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற ஆண்டவரே பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலிபிடமாகிய இருதயம் ஆண்டவரே ஒரு நாள் அணைந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. எரிந்து கொண்டு இருக்கிற தக்க அக்கினியை எங்கள் மேலே நீங்கள் ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. எழுப்புதலுக்குரிய தாகம் எங்கள் மேலே உண்டாகட்டும். எழுப்புதலுக்குரிய அக்கினினால் எங்களை நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அக்கினி அபிஷேகம் எங்கள் மேலே வெளிப்படட்டும்ப்பா. கடைசி கால அபிஷேகம் எங்கள் மேலே ஊற்றப்படுவதாக. எழுப்புதலுக்குரிய
எழுப்புதலுக்குரிய வல்லமை எங்கள் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மேலே நீங்கள் இறங்கி வருவீராக. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே, எங்கள் மேலே நீங்கள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வல்லமையை நாங்கள் தரித்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உங்கள் மகிமை எங்கள் மேலே ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, உம்முடைய அக்கினியை எங்க மேல அக்கினி நாவுகள் எங்க மேல உண்டாகட்டும்ப்பா. அந்த பெரும் காற்று எங்க மேல வெளிப்படட்டும், நதி எங்க மேல வெளிப்படட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, எங்க மேல நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகம் எங்க மேல வெளிப்படட்டும். கடைசி கால வல்லமை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. நிரப்புங்கப்பா, ஒவ்வொருத்தர் வல்லமையாய் நிரப்புங்க. ஒவ்வொருத்தர் மேலும் உடைய மகிமை இறங்கட்டும். அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்று
அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில இறங்கின அந்த ஒரு கையளவு மேல இறங்கி வரட்டாண்டே அப்பா, அந்த கையளவு மேகம் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நிரப்புங்கப்பா, உடைய விசேஷ வல்லமை நாளைகளை நிரப்புங்க. அக்கினி மழையா எங்க மேல நீங்க இறங்கி வாங்க. பின்மாரியின் அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படுவதாக. கடைசி கால வல்லமை எங்க மேல இறங்கி வரட்டாண்டுகிறே. அப்பா, நீங்க நிரப்புங்க. ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கடக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கடக்கிட. தேசத்தை கடக்குகிற உங்க அபிஷேகம் எங்க மேல வெளிப்பட்டு ஆண்டவரே. அப்பா, தேசத்தை கடக்குகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. உடைய அபிஷேகம் இருந்தாதான் நாங்க எழுப்புதலை பார்க்க முடியும்பா. அந்த எழுப்புதலுக்குரிய வல்லமை எங்க மேல வெளிப்படட்டு ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கடக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின்
தான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவே. ஏசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஏசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஏசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஏசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. ஏசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஏசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஏசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். கண்மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே ஆராதிக்கின்றோம். கண்மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றோம். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றோம். ஆனந்த சத்தத்தோடு
தெய்வமே ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மட்டும் நீர் எங்களோடு கூட அசைவாடின உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகள் ஆண்டவரை தியானிக்கக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்காரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் நாம் இந்த நாளோடு சேர்த்து ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து விடுதலைக்கு நேராய் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமே ஆமே. 4 நாட்கள் கால சூழ்நிலைகளை நல்ல நிலையில் கொடுத்த ஆண்டவர் இந்த நாள்லையும் கால சூழ்நிலைகளை நன்மையாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆமே. நல்ல சத்தமாக ஒரு கைத்தட்டிருங்க. அல்லேலூயா. ஆமாம், வரும்போது கூட அந்த தேவகோட்டைக்கு உள்ளே நுழையிற வரைக்கும் அங்கிட்டு மழை, இங்கிட்ட என்ன இல்லை, மழை இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த இடத்துல பலமான கிரியைகளை நமக்கு செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த நாள்லையும் நம்ம முதல்ல நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இடத்துல இருக்கிற சகோதரர் தயா பிரதர் அவர்கள் வருவாங்க. அவர்களோட இணைந்து நீங்கள் இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களிடத்தில் அன்பாய் கைகளை தட்டி நல்லா தேவனை வரவேற்போம். ஆமென். சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம். நம்ம இந்த இடத்துல ஜெபிக்க வேண்டியது ஒரு 4 குறிப்பு தான். ஒரு முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் பைபிளில் நான் படித்த வரைக்கும் மோசே திறப்பின் வாசல்ன்ட்டு ஜெபம் பண்ணார். மற்ற எல்லாத்துக்குமே தரிசனம் கிடச்சிச்சு. அதில் சங்கீதம் 106 23 திறப்பின் வாசலே நின்றாண்டு வருகிறது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் நானும் தான். நம்ம இப்போ தேசத்துக்காக நம்மளுடைய தேவகோட்டைக்காக முக்கியமாக சரியா, தேவகோட்டை தேவனோட கோட்டையாக மாறணும். அதுவும் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, உங்கள் ஏரியாவை நினச்சிக்கோங்க. அதில் எத்தனை குடும்பம் இருந்தாலும் ரைட்டு, ஓகே. அதில் உள்ள கட்டுகள் முதல்ல அறுபடணும். அதில் பிசாசோட அந்தரங்கள் எல்லாம் அறுபடணும். அதில் நம்ம 4 பேராவது நம்ம ரசிக்கப்படணும். எல்லாரும் ரசிக்கப்படணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு சுதந்திரம். ஏசப்பா சோதரிக்கிற மாண்டவரை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் அவங்கவுங்க நினச்சி பார்த்துக்குங்க. உங்களோட ஏரியாவை நினச்சி பார்த்துக்குங்க. எந்த கிராமமாக இருந்தாலும் ரைட்டு, எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் ரைட்டு, அதை நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. அப்பா சோதரிக்கிற மாண்டவரே, தகப்பனே சோதரிக்கிற ஐயா, சோதரிக்கிற மாண்டவரே, நல்லவரே வல்லவரே, சோதரிக்கிற மாண்டவரே, தகப்பனே இந்த தேவகோட்டை பட்டணத்துக்காக ஜெபத்தை ஏறடிக்கிறோம். தகப்பனே சோதரிக்கிற மாண்டவரே, இந்த தேவகோட்டையில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் மாண்டவரே. மூளை முடுக்கு சந்துகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் மாண்டவர். ஜனங்கள் எல்லாம் கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கட்டும் மாண்டவரே. தகப்பனே சோதரிக்கிற மாண்டவரே, சோதர மாண்டவரே, அப்பா ரட்சகரே, அப்பா உம்முடைய ஊற்று புறப்பட்ட ஆண்டவரே அந்த ஜனங்கள் மேல் தெளிக்கட்டும் மாண்டவரே. தகப்பனை சோதரிக்கிறோம். இஸ்ரவேல் தேவன் எங்கள் தேவன் என்று ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, திறப்பிலே நிற்க ஆண்டவரே ஒருவனை காணவில்லை என்று சொன்னீரே, நாங்கள் இருக்கோம் ஆண்டவரே. தகப்பனை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் முழக்கால் படியிருக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசம் ஆண்டவரே, இது தேவனுடைய தேசம் ஆண்டவரே. மாறட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ரட்சகரே, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக இது ஒரு முக்கியமான குறிப்பு. நம்மளுடைய வாலிப பிள்ளைங்க பெண்கள் ரொம்ப செல்லில் ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அது பாஸ்டர் முந்தானத்து சொன்னார், அடிமைத்தனத்தின் ஆவி. கண்டிப்பாக அதுலேருந்து விடுபடணும். சரியா, அதில் விடுபட்டு முழுமையாக அந்த பிள்ளைய நல்லா இருக்கணும். அதுக்காக வாலிப பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் ரைட்டு, மற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் ஏரியா பிள்ளைகளை பூரா மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப இச்சைகள்
இச்சைகள் வந்து பிள்ளைகளை போட்டு அது வாட்டி வதக்குது. படிக்க விடாமல், பெற்றோர் சொல்ல கேட்காம நிறைய வாட்டி வதைக்குது. வாலிப பிள்ளைகளும் பையன்களே வந்து மனசில் நினச்சிக்கிட்டு ஜோம் பண்ணுங்க. பரிசுத்தமில்லை எங்கள் தகப்பனே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா எங்களுடைய வாலிப பிள்ளைகள் அப்பா வாலிப சிருஷ்டிகரை நினைவு என்று சொன்னீரே ஆண்டவரே தகப்பனே. அப்பா வாலிப பிள்ளைகளும் வாலிப பெண்களே அப்பா உம் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே. அந்த வாலிப பெண்கள் ஆண்டவரே வாழ வேண்டிய வயதில் ஆண்டவரே வழி மாறி தெரிகிறாள் ஆண்டவரே தகப்பனே. அந்த பிள்ளைகளை ஒரு இன்னும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தகப்பனே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே நல்ல வழிகளில் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா வாலிப பெண்கள் ஆண்டவரே அப்பா நல்ல பாதையிலே நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள பாதையிலே நடக்க வேண்டும் ஆண்டவரே. வழி மாறிடக்கூடாது ஆண்டவரே தகப்பனே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ரட்சகரே கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தகப்பனே. இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதுமா ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே தகப்பனே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியாக நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். மூணாவது குறிப்பு ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு வந்து நம்மளோட பிள்ளைங்க 50 வயசுனாலும் நமக்கு பிள்ளைங்க தான், குழந்தைங்க தான். அதனால் நம்மளோட பிள்ளைகளை வந்து இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறோம் நம்ம குழந்தைகளுக்கு. இப்போ உள்ள காலநிலைகள் வந்து எப்படின்னா, தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யுது, கடுமையான வெயில் அடிக்குது. இயற்கை சீற்றங்களுக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். அதுக்காக நம்ம ஜெயிப்போம். நம்ம பிள்ளைகளை குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளணும் தகப்பனே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிதாவே எங்களுடைய குழந்தைகளை உம் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே அப்பா தகப்பனே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குழந்தைகளை அப்பா தகப்பனே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே. அப்பா இயற்கை சீற்றங்கள் ஆண்டவரே தகப்பனே. அப்பா எந்த நோய் நொடிகளும் வரக்கூடாது ஆண்டவரே அப்பா. எங்கள் பக்கத்தில் உள்ள வீட்டு குழந்தைகளையும் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களும் உங்கள் பிள்ளைகள் தான் ஆண்டவரே தகப்பனே. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கோட்டைக்குள் மறைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே அப்பா. இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே, சங்கராத்துக்கும் ஆண்டவரே அப்பா. பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே. சோதரிக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாலாவது ஒரு குறிப்பு ஆண்ட, முக்கியமான குறிப்பு. நம்ம சொந்த மதத்தில் நிறைய பேர் வந்து நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம், நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பான், ஆனால் வந்து கிறிஸ்தவன் முழுமையாக இருக்க மாட்டான். அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு ஜெபிக்க ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனால் பத்தாது, அவங்களையும் கூட்டிகிட்டு தான் போகணும். அதுக்காக நம்ம சொந்த பந்தம் நம்ம எல்லாரையும்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம மகனாக இருக்கட்டும், ரைட்டு, நம்ம மாமியாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும். சில பேர் கிறிஸ்தவனாக இருந்து வந்து வெளிப்படையாக கிறிஸ்தவனாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுடைய எகிப்தினோட ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கும். பாஸ்ட் முந்தானத்து சொன்ன மாதிரி எகிப்தின் ஆவி, பாவங்கள் இருக்கும். ஆனால் வெளியில் கிறிஸ்தவனாக தான் இருப்பான். அதுக்காக நம்ம எல்லாருமே ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, அருமையானது ஜெப வேலைக்காக வருகிறேன் ஆண்டவரே தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே தகப்பனே எங்களை சொந்த பந்தத்துக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே தகப்பனே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. எங்கள் சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அடிமைத்தனத்தின் ஆவி அப்பா எகிப்திலே விட்டு வரட்டும் ஆண்டவரே தகப்பனே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லா நிர்மூல கட்டுகளும் உடையட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே ஜெபத்துக்கும் சர்ச்சைக்கும் போகாமல் விடாமல் ஆண்டவரே பிடித்திருக்க பொல்லாத அசுத்த ஆவிகள் விரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தகப்பனை. சோதரிக்க எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமேன். உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தாவே நீங்கள் பதில் தந்ததற்காக நன்றி. அப்படியே கைகளை உயர்த்தி ஆமேன். இன்னைக்கு தேசத்துக்காக நாம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்கள். ஆண்டவரே, எங்கள் 144 கோடி ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு மனமகிழ்ச்சியினுடைய நாளாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே சுதந்திரமோ ஆண்டவரே, எப்போ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுறாங்களோ அதுதான் எங்களுக்கு ஆண்டவரே சந்தோஷத்தின் சுதந்திரம் ஆண்டவரே. அந்த நாள் எங்களுக்கு சீக்கிரம் கிடைப்பதாக. எல்லா மாநிலங்களிலையும் எழுப்புதல் உண்டாவதாக. எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய மகிமை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கைத்தட்டுங்களே. அல்லேலூயா. ஆமென். நிச்சயமா
நேற்றைய தினம் வரைக்கும் இருந்த 4 நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நிறைய பேருடைய கட்டுக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். நிறைய பேருக்குள்ளே கர்த்தர் வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம் இந்த 2 நாள் நாம் எழுப்புதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எழுப்புதலை குறித்து நாம் பேச போகிறோம். எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் நம்மளிடத்தில் விரும்புகிற ஒரு மகத்தான காரியம் என்னன்னா இந்த எழுப்புதலை குறித்து தான். அல்லேலூயா. அதனால் இதை குறித்து இந்த 2 நாள் நம்ம நல்லா தியானித்து அந்த தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போனால் நமக்கு நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கூட உக்காந்த உடனே ஐயா இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வட இந்தியாவில் அப்படி நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. நேற்று கூட பிரதர் ஒரு ஜெப குறிப்பை சொல்லும்போது இந்த மாதிரி வட இந்தியாவில் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இதையெல்லாம் நம்ம கேட்குறப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுடைய தேசம் சீக்கிரம் ஒரு எழுப்புதலை சந்திச்சிடாதான் ஒரு 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 வெறித்தனமான உணர்வுகள் நமக்குள்ளே என்ன செய்யுது, நமக்குள்ளே தோணுது இல்லையா? ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் எல்லாரையும் அப்படிங்கிறத விட நம்மளை முதல்ல எழுப்பணுங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். யோவேல் எழுதின புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 28, 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து கூட வாசிச்சிருவோம். ஆமேன். ஆமேன். 1062வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். ஆமேன். யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம், இந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணுகிறது. என்ன எண்ணம் தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுடைய திருச்சபையில் நடந்துடாதா, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற உணர்வுகள் நமக்குள்ள என்ன செய்யுது, நமக்கு தோண ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும்? சபைக்குள்ளே இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி அவங்க ஜெபம் பண்ணுகிற ஒரு நிலையை பார்க்குறப்போ எப்படி நம்மளுடைய மனசு சந்தோஷப்படும் நினச்சி பாருங்களேன். பெண்கள்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்கள்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் நிரம்பி ஒரு சபை ஜெபிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சபை எந்த அளவுக்கு வித்தியாசம் உள்ள ஒரு 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 மற்ற சபைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சபையாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு ஆராதனைகளையும் நான் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாள் எங்கள் சபையில் நடந்துராதா, இந்த மாதிரி ஒரு ஆவியானவருடைய வல்லமை எங்கள் சபைக்குள்ளே ஊற்றப்பட மாட்டாதா இப்படிங்கிற மனநிலை நமக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நிச்சயமாக இது ஒரு நாள் நடக்கும் என்பதை ஆண்டவர் நம்மளிடத்தில் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஓரிடத்தில் கூடினார்கள். அந்த கூடியிருந்த அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு உண்டாகுது. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. வானத்துல இருந்து அக்னி இறங்கி வருகிறது. அவங்க மேல ஊற்றப்பட்ட உடனே பற்பல பாசைகளை பேச தொடங்கினாங்க. அப்போ பேதுரு எழுந்திரிச்சு சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் நக்கலா பார்க்குறாங்க, மற்றவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே பேதுரு எழுந்திரிச்சு நின்று சொல்றாரு, நீங்க பார்க்கிறபடி நாங்க என்ன செய்யல, குடிச்சிட்டுலாம் நாங்க என்ன செய்யல, நாங்க புலம்ப கிடையாது. இது மத்தியான வேலை, இந்த நேரத்தில் நாங்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு இந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, அவங்க கிட்ட சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நம்மளுடைய தேவன் வாக்கு மாறாத தேவன்.
நம்மளுடைய தேவன் சொன்னதை செய்யாம இருக்க போறது இல்லை. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நம்மளுடைய திருச்சபையில ஒரு நாள் இந்த மாதிரி ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படும். உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் அந்த 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 அக்கினி 2 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். சபையில் ஆராதிக்க தொடங்கிட்டாங்கனாலே அந்த அக்கினி 2 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே எரியுமா. யாராவது ஒருத்தவங்க சர்ச்சு எங்கே இருக்குன்னு கேட்க தேவையில்லையா, நேர அந்த மாதிரி காமிப்பாங்களா, அந்த ஆருக்கு பாருங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் சர்ச்சு, அங்கே போங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு நாட்கள் நம்மளிடத்தில் என்ன செய்யணும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவருடைய வல்லமையை நம்மளுடைய சபைகளில் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆமீன். அதே அதிகாரத்தில் இருக்குது இல்லையா, அந்த யோவேல் எழுதின புஸ்தகத்தில், ஆமீன், 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களே. ஆமீன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே அழுகையோடும் புலம்பலோடும் அல்ல, அதையும் வாச்சிருங்க பிரதர். அல்ல, உங்க இருதயங்களை கிழித்து திரும்புங்கள், இரக்கமும் உருக்கமும் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய். அல்லேலூயா. இப்போ ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள ஊற்றப்படணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில் நாம் அமரணும், உபவாசம் பண்ணணும், அழ ஆரம்பிக்கணும், புலம்ப ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் அந்த பெந்தகோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நாங்கள் விட்டுட்டோம் ஆண்டவரே, நாங்கள் திரும்பவுமாய் பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் உபவாசம் பண்ணும்போது, நாம் எல்லாரும் அழத் தொடங்கும் போது, ஆண்டவரே பின்மாறி அபிஷேகத்தை எங்களுக்கு ஊற்றுங்கன்னு கேட்கும்போது இந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, வஸ்திரங்களை கிழித்து அழுகக்கூடாதான். எதை கிழிச்சு அழுகணுமா? நம்மளுடைய இருதயத்தை கிழிச்சு நம்ம என்ன செய்யணுமா? இருதயத்துக்குள்ள இருந்து அழ ஆரம்பிக்கணும். அது அப்படி நாம் அழுகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் இரக்கத்தோட மன உருக்கத்தோட சாந்த குணம் உள்ளவராய் நம்மளிடத்துல இறங்கி அந்த வல்லமையை நம்ம மேல ஊற்றி நம்மளோடு கூட இணைந்து அவரும் மன மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதில் நீங்கள் ஒன்றா நீங்கள் லைட்டாக நீங்கள் கோடிட்டு இருக்கிறீங்க. அந்த 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சீயோனிலே எக்காலம் போதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை என்ன செய்யுங்க, ஜனங்களை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரை சேருங்க, பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்க, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகளை உட்கார வைங்க, வாலிபர்களை உட்கார வைங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பெரியவங்களை உட்கார வைங்க. நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் புலம்பி அழுகிறப்போ ஒரு சபை இப்படி செயல்பட தொடங்கிருச்சுன்னா சபை எழுப்புதலை பார்க்க தொடங்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் ஒரு பாட்டு கூட நம்மளுக்கு கொடுத்தார் இல்லையா, சீயோனிலே காலம் ஊதிடுங்கள், உபவாச நாளை நியமியுங்கள். இப்படி ஒரு பாட்டு வந்துச்சு. முதியோரை சேருங்கள், வாலிபரை கூட்டுங்கள், பிள்ளைகளை கூட்டுங்கள், சுத்திகரியுங்கள், பரிசுத்தமாக்குங்கள், சுத்திகரியுங்கள், பரிசுத்தமாக்குங்கள். இது எழுப்புதல் காலம், நாம் எழும்பிடும் நேரம். இது எழுப்புதல் காலம், நாம் எழும்பிடும் நேரம். சொல்லுங்க அப்படியே. சீயோனிலே காலம் ஊதிடுங்கள், உபவாச நாளை நியமியுங்கள், சீயோனிலே காலம் ஊதிடுங்கள், உபவாச நாளை. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க, சபையாய் ஒருமனப்படும் போது தான் இந்த எழுப்புதலை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்க வாக்குத்தத்தம் இப்படி தான் சொல்லுது, எல்லாரையும் ஒன்று கூட்டுங்க, ஒன்று சேருங்க,
பிள்ளைங்க முதற்கொண்டு வாலிபர்கள் முதற்கொண்டு எல்லாரும் புலம்பி அழுகிற ஒரு நாள் வருகிறப்போ நிச்சயமா அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரை சபைக்குள்ள ஊற்றப்படுகிறத நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த நாள் என்று வருமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். இதை விட கர்த்தரும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? காத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஏன் உங்களை இந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி இந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், இந்த கடைசி காலத்தில் நீங்க எழும்பி நிற்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, உங்களை நம்பித்தான் இந்த ஏரியாவில் ஆண்டவர் இந்த ஜனங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை, ஒரு நபரை குறித்து மட்டும் நம்ம வேகமாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இதில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நிறைய தடவை இந்த பிரசங்கத்தினுடைய நிலைகளை பேசியிருந்தாலும் ஒரே ஒரு நபரை குறித்து நம்ம வேகமாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு முதல் வசனத்திலிருந்து வாசிங்களே. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எழுப்புதல் வேணும்னா வஸ்திரத்தை அல்ல, எதை கிழிக்கணும் சொல்லுங்க, எதை கிழிக்கணும்? இப்ப இங்க ஒரு நபர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இருதயத்தையும் கிழித்தவராய் என்ன செய்கிறார்? தெருவில் ஓடுறார். நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இந்த மொர்தெகாய் எழுந்து வணக்கம் சொல்லாததுனால இந்த ஆமானுக்கு விரோதமாக இவர் ஒரு ஆளுக்கு எதிராக நம்ம எழும்புறதுன்னு நினச்சிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மொர்தெகாயினுடைய சொந்த பந்தங்கள் எவ்வளவு இருக்குதோ அத்தனை பேரையும் இவர் அழிக்கணும்னு என்ன செய்கிறார்? இவர் திட்டம் போடுகிறார். அதற்காக ஒரு மாசத்தை குறிக்கிறார், அதற்கான ஒரு நாளை குறிக்கிறார், எல்லாத்தையும் குறித்து வச்சுட்டு இவர் அந்த நாளில் ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் கொல்லணும்னு என்ன செய்கிறார்? திட்டம் போடுறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த சம்பவத்தை இந்த மொர்தெகாய் கேள்விப்படுகிறார். ராஜாவின் இடத்துல கடிதம்லாம் வாங்கியாச்சு. கரெக்டா இந்த மாசத்துல இந்த தேதியில இந்த ஜனங்கள் அழிக்கப்படணும், இவங்க அழிஞ்சு போக போறாங்க. இப்ப எங்கெங்கெல்லாம் இந்த ஜனங்க இருக்கிறாங்களோ இந்த ஜனங்களுக்கெல்லாம் நாள் குறிக்கப்பட்டு விட்டது. இவங்கெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த மொர்தெகாயினுடைய மனநிலை என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா, தலையில சாம்பல் அள்ளி போடுகிறார், வஸ்திரத்தை கிழிக்க ஆரம்பிக்கிறார், இருதயத்தை கிழித்தவராய் தெருவுக்கு நேரம் ஓட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தெருவுக்கு நேரம் இவர் ஓடுறாரு. ஓடிக்கிட்டே என்ன செய்கிறார்? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மொர்தெகாய் ஜெபிக்கிற மனுஷன்னா முறைப்படி எங்க போகணும் சொல்லுங்க? முறைப்படி எங்க போகணும்? ஆண்டவர்கிட்ட தான் என்ன செய்யணும்? போகணும். ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுப்பா, இந்த மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் போய் என்ன செய்யணும்? அவர் போய் நிக்கணும். அல்லேலூயா. ஆனா இங்க வேதம் சொல்லுது, நேர அரண்மனைக்கு போகிறார். யாரை பார்க்க போறாருன்னா எஸ்தரை பார்க்க போறார். அல்லேலூயா. அப்ப இவர் எதற்காக ஓடுகிறார் என்கிறத நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நான் திரும்பவும் சொல்றேங்க, ஒரு சபை என்பது ஒரு மணவாட்டி. சபை என்பது என்னது? மணவாட்டி. இப்ப இந்த மொர்தெகாய் ஒரு ஊழியக்காரனாவே எடுத்துக்கிறீங்களே. இப்போ ஒரு ஊழியக்காரனா போய் ரோட்ல நிக்கிற ஒரு ஆளுகிட்ட போய் இயேசு நல்லவர்னு நான் ஒரு ஆளு போய் சொன்னா என்ன செய்யாது? அதனாலதான் இப்ப என்னைய மாதிரி ஆளுக உங்ககிட்ட ஏன் புலம்புறோம் அப்படின்னா, ஒரு மணவாட்டி ஆகிய உங்களிடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறப்போ உங்களுக்குள்ள அந்த வல்லமை ஊற்றப்படும் போது நீங்க எழும்பும் போது உங்க மூலமா ஒரு பெரிய எழுப்புதலை என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. இப்ப மொர்தெகாய் எதுக்கு ஓடுறாரு அப்படின்னா, மணவாட்டியை நோக்கி தான் ஓட முடியும். மணவாட்டி தான் மணவாளன் இடத்துல என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஆமாவா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அடிக்கடி நான் பாருங்களேன், அந்த நெகேமியா சம்பவத்தை கேட்ட உடனே ரெட்டுடுத்திட்டார். சம்பவத்தை கேட்ட உடனே உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீங்க எஸ்ரா அவங்க அந்நிய நிலைகளில் பெண் எடுத்த உடனே, அந்த மாதிரி தவறான நிலைகளில் இது பண்ண உடனே அவர் அதே மாதிரி சாம்பல்ல உட்கார்றார், உபவாசம் இருக்கிறார், அழுக ஆரம்பிக்கிறார்.
அப்ப நல்ல கவனிங்க, ஒரு சம்பவம் ஒருத்தருடைய காதுகள்ல தவறுதலாய் கேட்கிறப்போ, அதாவது தவறுதலாய் சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது, இந்த மாதிரி இந்த ஜனங்களினுடைய அழிவு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் கேட்குதோ இவங்க உடனே திறப்பல நின்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலையும் நேர யாருக்கிட்ட போறாருன்னா எஸ்தரின் இடத்துல தான் என்ன செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ ஒரு சம்பவத்தை யோசிச்சு பாருங்களேன். ரோட்டில் ஒரு ஆள் நிற்குது. அந்த அக்கா கிட்ட போய், அக்கா வாங்க திறப்பில் நிற்போம் அப்படின்னு கூப்பிட்டா அந்த அக்கா என்ன சொல்லும்? சொல்லுங்களே. ரோட்டில் ஒரு அண்ணன் நிற்கிறாரு. அந்த அண்ணன் கிட்ட போய் சொல்றோம், அண்ணே வாங்க திறப்பில் நிற்போம், வாங்க சுவிசேஷம் சொன்னா என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா. என்னால போய் ரோட்ல நிக்கிற ஒரு ஆளுகிட்ட போய் உரிமையா போய் வாங்க எழுப்புதலுக்காக நிப்போம்னு என்னால கூப்பிட முடியாது. ஆனா மனவாட்டியாய உங்களை வாங்க எழுப்புதலுக்காக நிப்போம், வாங்க திறப்புல நிப்போம் அப்படின்னு சொல்லி உரிமையா என்னால என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியும். இந்த காரியத்தை தான் இன்னைக்கு மொர்தெகாய் செஞ்சார். அல்லேலூயா. அவர் போய் ஆண்டவர்கிட்ட நின்றுக்கலாம், அவர் போய் ஆண்டவர்கிட்ட திறப்புல நின்றுக்கலாம். ஆனா அவர் முதல்ல செஞ்ச காரியம் என்னன்னா, எதுக்காக ராஜாத்தியா வச்சாரோ, எதற்காக கொண்டு போய் அரண்மனையில உட்கார வச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிதான் நேர ராஜாத்தி கிட்ட போகிறார், எஸ்தர் கிட்ட பேசுகிறார். அதற்கு பிறகுதான் இவரும் போய் திறப்புல நிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. சொந்த ஜனங்களுக்கு நாள் குறிக்கப்பட்டிருச்சுங்க. சொந்த ஜனங்களுக்கு கரெக்டான நாளை குறிச்சுட்டான், மாசத்தை குறிச்சு வச்சுட்டான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்கள். ஆண்டவர் ஒரு நாள் 5 நாளா என்ற பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுனது ஒன்னே ஒண்ணுதான். ஆமென். ஊழியம் நிறைய இருக்குது, காலம் கம்மியா இருக்குது. ஊழியங்கள் நிறைய, காலங்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த காலத்துல கூட நம்ம எழும்பலைன்னு வச்சுக்கிறோங்களேன், வேற எப்பதான் எழும்ப போறோம்? இவ்வளவு பெரிய நிலைகள்ல சாத்தானுடைய எல்லா செயல்பாடுகளையும் பார்க்கிறோம், அழிவுக்குரிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம், ஆக்சிடென்ட்களை பார்க்கிறோம், விபச்சாரங்களை பார்க்கிறோம், பாவத்தினுடைய நிலைகளை பார்க்கிறோம், தேவனுடைய ஆராதனைக்குரிய நிலைகள் இல்லாதபடி எந்தெந்த ஆராதனைக்குரிய நிலைகளையோ பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலையும் நாம் எழும்பாவிட்டால் வேற எப்பதான் எழும்ப போறோம்? அல்லேலூயா. இப்பவும் நம்ம சுயமா வாழ்றோம் அப்படின்னா வேற எப்பதான் நம்ம எழும்பி நிற்க போகிறோம்? சில பேர் நம்ம நினைப்போம் 60 வயசு 70 வயசு வந்த உடனே காலு கை நடக்க முடியாம படுக்க வந்த உடனே ஆண்டவரே என்னை எழுப்புங்க, நான் எழுப்புதலுக்காக நிற்கிறேன். அதனாலதான் அந்த எஸ்தர்கிட்ட அழகா சொல்றார், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம். அந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இப்போ அன்னைக்கு பேசின அதே சத்தம், எஸ்தர்கிட்ட பேசின அதே சத்தத்தை ஆண்டவர் திரும்பவுமா இன்னைக்கு உங்க காதில் துணிக்க பண்ணுகிறார். நீங்க மௌனமா இருக்காதீங்க. உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களை எழுப்புதல் உணர்வை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த நோக்கத்தை விட்டுட்டு அடிக்கடி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிதறி வெளியில போயிடுறீங்க. திரும்ப உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை நிச்சயமா இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல நிறைவேற்றியே ஆகணும். அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு என்ன செய்வார்? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் ஏற்கனவே எங்கே கொண்டு போனாரு? எஸ்தரை கொண்டு போய் அரண்மனையில கொண்டு என்ன செஞ்சிட்டார்? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அதனாலதான் ஏற்கனவே என்னைய ரட்சிப்புக்குள்ள நடத்தி என்னையை கொண்டாந்து சர்ச்சில் கொண்டாந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்னை சர்ச்சில் வச்சிருக்காரு தெரியுங்களா? ஏன் என்னை ரட்சிக்கப்படுத்தினார் தெரியுங்களா? ஏன் பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை செலக்ட் பண்ணார் தெரியுங்களா? ஒரு காலம் வரப்போகுது, அந்த காலகட்டத்தில் நீ எழுப்புதலுக்காக நிற்கணும்ப்பா. அந்த எழுப்புதலுக்காக நிற்கிறதுக்காக உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன். அதனால தான் எங்கேயோ வாழ்கிற ஒன்று, எங்கேயோ இருந்த ஒன்றை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன். நீ இந்த இடத்துல எழுப்புதலுக்காக நிற்கணும், நீ தான் செயல்படணும், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை என்ன செஞ்சிட்டார்?
அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? ஆமென். அல்லேலூயா. அடுத்து நல்லா கவனிங்க. இவர் எங்க ஓடுறாரு? அரண்மனைக்கு என்ன செய்கிறார்? அரண்மனையில் ஓடி போய் அந்த எஸ்தர் ராஜாத்திக்கிட்ட என்ன செய்கிறார்? தகவலை இவர் பரிமாறுறார். தூரத்தில் எஸ்தர் ராஜாத்தி நிற்கிறாங்க. இவர் இங்க நின்று என்ன செய்யறாரு? புலம்புறார். இப்ப தூரத்துல பார்க்கிற இந்த ராஜாத்திக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நேர ஒரு 2 செட் ட்ரெஸ் எடுத்து என்ன செய்யறாங்க? அனுப்பி விடுறாங்க. யாருக்கு? மொர்தகாய்க்கு கொடுத்து, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்லா என்ன செய்யுங்க, டீசெண்டா இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. நான் சில சூழ்நிலைகள்ல சொல்றேங்க, மொர்தகாயினுடைய புலப்பம் சில சூழ்நிலைகள்ல எஸ்தருக்கு தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா. நான் எனக்குள்ள இருக்கிறத உங்ககிட்ட சொல்றேன். எனக்குள்ள இருக்கிற இந்த ஆத்ம பாரம், எழுப்புதலுக்குரிய உணர்வு உங்களுக்குள்ள தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்குள்ள தருகிற இந்த எழுப்புதல் உணர்வை போல இவங்களுக்குள்ள இந்த வெளிச்சத்தை கொடுங்க. இவங்களும் என்ன போல எழும்பி நிற்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, ஒரு ஊழியக்காரனால செய்ய முடியாது, ஒரு சபையால செய்ய முடியும். ஒரு சபையால செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் அழகா சொல்றார், எங்கே 2 3 கூடி ஆராதிக்கிற இடத்துல அவர் வருவேன்னு சொல்றாரு. ஒத்தாளா நிக்கிறதை விட 2 கூடி இருப்பதுனாலும். அல்லேலூயா. சபை நிக்கிறதுக்கும் தனி ஆளா நிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் பிசாசு சபையை ஒருமனப்படுத்த விட மாட்டேங்கிறான், சபைக்குள்ள ஐக்கியத்தை கொண்டு வர விட மாட்டேங்க. அதனால தான் நான் நேற்றைய தினத்தில் உங்ககிட்ட பேசுகிறப்ப சொன்னேன், பேதுரு ஒத்தாள் நின்னா பேதுருக்கு பின்னாடி 12 நிற்கிறாங்க, ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் கூட நின்று அதை எழுப்புதலுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எழுப்புதல் என்பது ஒரு சாதாரண நிலைகள் அல்ல, ஆனால் உள்ளே போயிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கு. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப இந்த மொர்தகாய் யாரை விடலை? சொல்லுங்க. எஸ்தரை எது வரைக்கும்? இந்த அம்மா தரப்புல நிக்கிற வரைக்கும் என்ன செய்யல, விடல. இப்ப இந்த ஐயா சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, வஸ்திரத்தை கிழிச்சு போட்டு இருக்கிறாரு, இவர் புலம்பிக்கிட்டு நிக்கிறாரு. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ட்ரெஸ் எனக்கு வேணான்ட்டார், வஸ்திரம் எனக்கு வேணாம், நான் சொல்ல போற தகவலை முதல்ல கேளு அப்படின்னு சொல்றாரு. திரும்ப 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 இந்த வாதாடல்கள் நடந்தாலும் இந்த மொர்தகாய் எஸ்தரை தரப்புல நிக்கிற வரைக்கும் விடலைங்க. அல்லேலூயா. ஆமென். நான் இந்த பிரதர் மாதிரி ஆளுகிட்ட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் நினைக்கிறேன், நீங்களும் தரப்பில் நிற்கிற வரைக்கும் நானும் உங்களை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவகோட்டையில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரைக்கும் நாம் அமைதலாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்க 4:8 கூட வாசிங்களே, வேகமா வாசிங்களே. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். திரும்ப திரும்ப சொல்றான். இப்பதான் அவன் சொல்றான், எதுக்கு வந்திருக்கிறேன்னு கேளுங்கன்னு அந்த அம்மா கேட்ட உடனே இப்ப இந்த தகவலை சொல்றான். எதுக்காக வந்திருக்காங்களாம்? ஜனம் என்ன செய்ய போறாங்க? அழிய போகுது. அதனால அந்த ஜனங்களுக்காக நீ ராஜாவின் இடத்துல என்ன செய்யணும்? தரப்புல நிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க திரும்பவும் சொல்லுங்க, யாரு ராஜா கிட்ட நிக்க முடியும்? சொல்லுங்க. மணவாட்டி தான் நிக்க முடியும். சொல்லுங்க. யார் நிக்க முடியும்? சொல்லுங்க. மணவாட்டி யாரு? சொல்லுங்க. நாம தான். சொல்லுங்க. நான் தான் மணவாட்டி. சொல்லுங்களே. அல்லேலூயா. சொல்லுங்களே. நான் தான் மணவாட்டி. அப்ப நான் தான் நிக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களையே திரும்ப திரும்ப ஏன் எலும்புன்னு சொல்றாரு அப்படின்னா, நீங்க தான் அவருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ராஜாவினிடத்துல மன்றாடி ஜெபிக்க வேண்டிய சரியான தகுதி உடைய பாத்திரங்கள் மணவாட்டிகளாகிய நீங்க தான். அல்லேலூயா. ஆமென்.
திறப்புல நிக்கிற சரியான பாத்திரம் நீங்க தான். அதனாலதான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? எலும்பு மகனை, எலும்பு மகளை, எலும்பு. ஏதாவது ஒரு பிரசங்கத்தில் எலும்புப்பான்னு சொல்றாருல. சில பிரசங்கங்கள் நம்மளை தூண்டி விடுதில்ல. சில நேரத்தில் வேலை செஞ்சாலும் இப்படி எழுப்புதலுக்காக நிற்கணுமேங்கிற மனநிலை வருதில்ல. சில நேரத்தில் நான் வீட்டில் தனியாக உட்காந்துருக்கிறப்ப ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுதில்ல, பைக்கில் போனால் ஆண்டவர் பேசுகிற மாதிரி தெரியுதில்ல. அடிக்கடி 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 உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தையை அப்படியே இந்த மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் மணவாளனாகிய தேவனிடத்தில் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். எப்படியா? திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். அல்லேலூயா. பாட்டு நல்லா இருக்குதுல்ல. இதெல்லாம் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே நமக்கு கொடுத்த பாட்டு. அல்லேலூயா. இதெல்லாம் பாடுறப்போ மனசுக்குள்ள தோணும். என்ன தோணுது அப்படின்னா, ஆண்டவரே இந்த பாட்டை நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்ன செய்கிறார்? நமக்கு மட்டும் ஏன் இந்த சிந்தைக்குரிய நிலைகளை ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்துறாருன்னு நமக்கே என்ன செய்யலை, தெரியல. அல்லேலூயா. அந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரு சிந்தனை வருது இப்போ. ஆமென். அல்லேலூயா. நமக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாருன்னா, நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்ய போறார். அல்லேலூயா. அப்ப இப்ப என்ன நடந்துச்சா? சரி, வசனத்துக்கு நேரம் வாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த மொர்தெகாய் நேரம் யாருக்கிட்ட சொல்லிட்டார் அப்படின்னா, எஸ்தர் கிட்ட என்ன செஞ்சிட்டார்? இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, நேரடியா போறதுக்கு கொஞ்சம் அச்சம் என்ன செய்யுது. அல்லேலூயா. ஆமென். அந்த அந்த வசனத்தை வாச்சிருங்களே. அந்த 10வது வசனத்திலிருந்து வாச்சிருங்களே. 4:10 இருந்து வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. ஒரு தவறான சட்டம் இருக்குது. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால், எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. மொர்தெகாய் எஸ்தர்ட்ட சொல்லிட்டாரு. எஸ்தர் அடுத்த வார்த்தை என்ன செய்யுது? இங்க சொல்லி விடுது. என்ன சொல்லி விடுறாங்க அப்படின்னா, நான் இந்த 30 நாள் அளவும் நான் யார்கிட்ட போக முடியாது, ராஜாவின் இடத்துல போய் என்ன செய்ய முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவருக்கு தெரியும் மொர்தெகாய் ராஜா கிட்ட போக முடியாது. யாரு தான் போக முடியும்? போனா மணவாட்டி தான் ராஜாவின் இடத்துல என்ன செய்ய முடியும், போக முடியும். இப்ப இந்த மணவாட்டி சொல்லுது, நான் ராஜாவின் கிட்ட என்ன செய்ய முடியாது. அப்ப ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மணவாட்டி ராஜாவின் இடத்துல போகவில்லை என்றால், இந்த மணவாட்டி மற்றவர்களிடத்துல மழுப்ப தொடங்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதாவது இதெல்லாம் எனக்கு தேவையாங்க? இந்த எழுப்புதலை குறித்து இவர்கிட்ட நான் பேசணும்னு தேவையா? நான் போய் திறப்புல நிக்கணும்னு தேவையா? எனக்குன்னு நிறைய வேலை இருக்குதுங்க, எனக்குன்னு மற்ற காரியங்கள் இருக்குதுங்க, இதை போய் நான் ராஜாவில் இடத்துல போய் பேசணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையை உடைய நபராய் என்ன செஞ்சிருச்சு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லித்தர நல்லா கவனிங்க. இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். சாக்கு போக்கு சொல்றது, மழுப்புறது, என்னது
காரணம் காட்டுறது. இப்படிலாம் நான் திறப்புல, நான்லாம் திறப்புல நிற்கிறதுக்குரிய ஆள் இல்லைங்க. பாஸ்டர் நின்றுக்குருவாங்க, சபையில் முக்கியமான ஆட்கள் நின்றுக்குருவாங்க, நான் நிற்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அப்படின்னு நீங்க எஸ்தர் மாதிரி நீங்க சாக்கு போக்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், கவனிங்க. நீங்க எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க தப்பிச்சுக்கிறலான்னு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. அழைச்சதே அதுக்கு தான். சொல்லுங்க, நம்மளை அழைச்சதே இதுக்கு தான், எழுப்புதலுக்காக தான். அழைச்சதே திறப்புல நிக்க தான். இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, அம்மா நீங்க எனக்காக என்ன செய்யுங்க. அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நீங்க திறப்புல நில்லுங்க. அல்லேலூயா. அழகா தயா பிரதர் ஒரு இடம் போன வாரம்னு நினைக்கிறேன், ஒரு இடம் சொன்னார், பிரதர் எழுப்புதலுக்காக மற்றவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு வாங்க இருக்கிற நம்ம என்ன செஞ்சிருவோம், நின்றுவோம் பிரதர். அதுக்கு பிறகு ஆண்டவர் மற்றவங்களை என்ன செஞ்சிருவார். அல்லேலூயா. இப்போ உணர்வு என்ன வரணும்னா, நான் எழும்பணும், நான் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே வந்துட்டாலே எழுப்புதல் தன்னால் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள நான் எழும்பணும், என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற உணர்வுகளை கர்த்தர் உங்களுக்குள்ள தந்தருள்வாராக. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மாம்சமான யாவர்னா எப்படி? நீங்க அரசாங்க வேலை பார்க்கலாம், நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் இந்த கொத்தனார் வேலை பார்க்கலாம், நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாம், வீட்டு வேலை பார்க்கலாம், நீங்கள் வேலை செய்யாமல் வீட்டில் கூட இருக்கலாம், இல்லை அண்ணன் அத்தை கூலிக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் போகலாம், ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜில் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம். எல்லாருக்குள்ளேயும் கடைசி காலகட்டத்தில் இந்த மாதிரியான வல்லமையை வெளிப்படுத்தி நாம் எழுப்புதலுக்காக நிற்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் நம்மளிடத்தில் விரும்புகிறார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நாள் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெந்தகோஸ்தே நாளில் பார்த்த அந்த அனுபவத்துக்கு பிறகு மற்றவர்கள் அந்த அனுபவத்துக்குள்ள போறதுக்கு என்ன செய்யலை, வாஞ்சையை கொண்டுகிட்டு வரல. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாஞ்சையை உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறார். இந்த 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 இடத்துல இருக்கிற இந்த 40 பேர் 50 45 பேர் நீங்கள் ஒன்றா மட்டும் எழும்பி நின்று பாருங்க, ஒரு பெரிய எழுப்புதலை தமிழ்நாடு சீக்கிரம் பார்த்துரும். அல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதலை இந்தியா பார்த்துரும். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயம் பார்க்கும். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் சாதாரணமாக இராது. அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இதே மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கிறோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல அக்கினி மலன்னு சீட்டுக்கு மேலே எரியுதுன்னு வச்சுக்கிறோங்க. எரியட்டும். இப்போ திமுன்னு எரியுது. வேகமாக தீயணைப்பு படையினர் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. நெருப்பு எரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி பார்க்குறாங்க, என்ன செய்யலை, அணையலை. நமக்கு ஆனால் என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன செய்யலை, தெரியலைன்னு வச்சுக்கிறேன். அடுத்த வாரத்திலேருந்து என்ன நடக்கும் சொல்லுங்களே. ஆமாம், அல்லேலூயா. அடுத்த வாரத்திலேருந்து என்ன நடக்கும்னா, ஆமாம், ஆயிரமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். சப்பானி நடப்பாங்களா, அற்புதம் நடக்குமா, வல்லமை வெளிப்படுமா, இங்கே இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு யூனிஃபார்மாக மாட்டிக்கிட்டு நிற்போமா. அல்லேலூயா. ஒரு பெரிய திரளான நிலைகளில் ஒரு மகிமை வெளிப்பட ஆரம்பிக்குமா. அல்லேலூயா. எங்கெங்கேயோ இருந்து ஆட்கள் நம்மளை பார்க்க வருவாங்களா. ஆமென். ஒரு பெரிய மகிமையை நம்மளால் பார்க்க முடியுமா. நம்ம பாடுறோம் இல்லையா, சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. எப்படியா, சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. ஏசப்பா உங்க நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா உங்க நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் ஏசையா. இப்படி ஒரு சபை ஒருமனப்படும் போது என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு வல்லமை செயல்படுகிறத நம்மளால என்ன செய்ய முடியும். அல்லேலூயா.
சில சூழ்நிலைகள் அப்படியே மேகஸ்தம்பம் சர்ச்சை மூடி இருக்கும். அது சின்ன சர்ச்சு தாங்க, ஆனால் மேகஸ்தம்பம் அப்படியே மூடி இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, ஆமென். உள்ள நுழையிறதுக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு வருவாங்க தெரியுங்களா? ஆமென். உள்ள நிற்க முடியாத அவங்களால. இந்த 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 நிலைகளை உண்டாக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நீங்க தான். அல்லேலூயா. இவ்வளவு நாள் இந்த இந்த மாதிரியான சூழ்நிலை சபைக்குள்ள உருவாகாம இருக்கிறது காரணம் தெரியுங்களா? அல்லேலூயா. காலங்கள் தாமதமா போனதுக்கு காரணம் நம்ம தான். ஒரு எழுப்புதலை நம்மளால பார்க்க முடியாம போனதுக்கு காரணமும் நம்ம தான். அல்லேலூயா. இப்ப என்ன நமக்குள்ள மனசுக்குள்ள உண்டாகணும் அப்படின்னா, இனி சும்மா இருக்கலாமா? இனிமேலும் மௌனமா இருக்கலாமா? எல்லாம் தெரியுதுங்க. இந்த எழுப்புதலுக்குரிய நிலைகளை ஒரு சபை எழும்புகிறப்போ ஒரு சுற்றில இருக்கிற எல்லா நிலைகளும் மாறிடும்னு தெரியுதுங்க. ஆனாலும் இதையும் கேட்டுட்டு ஆமா மாறிடும் 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 அப்படின்னு சொல்லி காதுல கேட்டுட்டே இருந்தோம்னா அது நமக்கு என்ன செய்யாது? அல்லேலூயா. இனி நானும் மாறுவேன், நாங்களும் மாறுவோம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த எண்ணங்களை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு என்ன செய்வாராக? ஆமென். ஒரு காந்தத்தை தரையில இழுத்துட்டு வந்தோம்னா கிடக்கிற இரும்பெல்லாம் டக்கு 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 டக்குன்னு என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. நம்ம எழுப்புதல்ங்கிற ஒரு வார்த்தை அப்படி இழுக்கிறப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒற்றுமை அப்படி நிற்க ஆரம்பித்தா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிரசன்னமும் மகிமையும் அது வித்தியாசமான நிலைகளில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அக்கினிக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறாங்க 3 பேர், விடலைங்க. வைராக்கியமாக நிற்கிற ஒரு இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல தேவனும் வந்து என்ன செய்வார்? நிற்பார். இந்த இடத்துல ஆண்டவர் நிற்பார். நீங்கள் எழும்பி பாருங்களேன். நான் கெஞ்சி கேட்குறேன். நம்மளை தவிர வேற வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நானே நினச்சிக்கிறேன். நாம் திறப்பில் நிற்க வேண்டிய கடைசி காலகட்டத்துக்குள்ள கடைசி நேரத்துக்குள்ள நம்ம வந்து என்ன செய்கிறோம்? நாம் நிற்கிறோம். ஆமென். பல விதமான சூழ்நிலைகளில் இந்த சுற்றி வட்டார ஜனங்களை இவ்வளவு கட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கிறப்போ நம் கண்கூட பார்க்குறப்போ இனி நாம் மௌனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலைகளும் உணர்வுகளையும் கர்த்தர் இந்த நாளில் நம்மளுடைய இருதயங்களில் ஒரு வெளிச்சமாய் கொடுப்பாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமா. இந்த 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 சாக்கு போக்கு சொல்ற இந்த நேரத்துல தான் மொர்தெகாய் சொல்றாரு, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா நீ ராஜாத்தியா இருக்கன்னு நினைக்கிறியோ? அரண்மனையில் இருக்கிறன்னு நினைக்கிறியோ? மற்றவங்க எல்லாம் செத்தா கூட நீ 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 உயிரோட இருந்துருவேன்னு நினைக்கிறியோ? நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம், வேற ஒரு இடத்துல இருந்து எழும்போம். நான் நினைக்கிறேங்க, என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை கர்த்தர் என்னை கொண்டு மட்டும்தான் நிறைவேற்றணும். எனக்கு அடுத்து வேற யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது. போய் என்னை எடுத்துக்கிறங்க ஆண்டவரேன்னு சொல்லி எலியா கேட்குறப்போ ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, எலியாவே நீ போக வேண்டிய தூரம், நீ நிறைய வேலை இருக்கு உனக்கு, நீ ஒருத்தரை ராஜாவாக்கணும். இந்த 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 யார் யாரெல்லாம் உனக்கு இடையூறா இருந்தாங்களோ இவங்களை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அழிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் அவர் சொல்றாரு. இவர் என்ன செய்யல. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா, எலியா செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் யாரை வச்சு முடிக்கிறார்னா எலிசா வச்சு முடிக்கிறார். நான் நினைக்கிறேங்க, என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை என்னை கொண்டு மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா. விட்டுறாதீங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த கிருபையை விட்டுறாதீங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் எதை செஞ்சு செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரோ அதை வேற யாரை கொண்டு செய்ய விட்டுறாதீங்க. நான் தான் செய்யணுங்கிற அந்த தீர்மானத்தோட நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாருல, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி ஆண்டவர் உன்னை இதுக்காக கூட உன்னை ராஜாத்தி ஆக்கியிருக்கலாம்னு சொல்லி அங்க மொர்தெகாய் பேசுறாரு இல்லையா. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த எழுப்புதல் காலத்துக்கு நீங்களும் நானும் உதவியா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை ஏற்கனவே நம்மளை ரட்சிப்புகளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கலாம்ல. அல்லேலூயா. அப்ப ஏன் கொண்டு வந்தார்னா அந்த காலத்தை முன்குறிச்சு தான் நம்மளை நினைஞ்சிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த புரிதல் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எழுப்புதல் தன்னால செயல்பட ஆரம்பிச்சிடும், வெடிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப நீங்க ஒரு காரியத்தை நீங்க தீர்மானத்தோட புறப்பட்டு போறீங்க. ஆண்டவரே, என்னை சபைக்குள்ள கொண்டு வந்ததே சுற்றி வட்டாரத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கதான். நான் நினைக்கிறேங்க, நைட்டானாலும் பகலானாலும் உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். என்னன்னா, ஆண்டவரே, எழுப்புதலுக்காக நான் எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்து முடிக்கணும். இந்த உணர்வு நிலைகள் உங்களுடைய இருதயங்களுக்குள்ள பிரகாசித்து கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்ப இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சுன்னா, அப்ப இதுக்காகத்தான் என்னைய ராஜாத்திய ஆக்கியிருக்கிறாரோ, இதுக்காக தான் வஸ்தியை தள்ளி விட்டாரோ, இதுக்காக தான் என்னை மேல கொண்டு போய் உட்கார வச்சாரோ, இதுக்காக தான் என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரோ, இதுக்காக தான் சபையில கொண்டு வந்து சேர்த்தாரோ. இந்த உணர்வு அன்னைக்கு எஸ்தருக்கு வந்துருச்சு. இப்ப மொர்தெகாய் கிட்ட சொல்லுது, நான் போய் என்ன செய்யறேன், உபவாசம் இருந்து திறப்புல நிக்கிறேன். நீங்க உங்களோட கூட நம்மளுடைய ஜனங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய். இப்ப எஸ்தரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க, எஸ்தரோட தாதிமார்களும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. இப்ப ஜனங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜாவினுடைய இருதயம் என்ன செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இப்ப எந்த பயத்தோட போனாங்களோ, நேர போனா எஸ்தர் இடத்துல, ராஜாவின் இடத்துல தயவு கிடைக்குது. நேர ராஜாத்தி யார் இடத்துல போயிட்டாங்க. அல்லேலூயா. நான் கடைசியா உங்களுக்கு சொல்லி தரேங்க, ராஜாத்தியை தவிர வேற யாரும் ராஜாவின் இடத்துல என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி நம்பர் 1, திறப்பிலே நிற்கிற எஸ்தர்கள் எங்க? ஒரு சபைக்கு தேவை என்னன்னா, ராஜாத்தியே நீதான் ராஜாவின் இடத்துல போய் நிற்க முடியும் என்றால், திறப்பிலே நிற்கிற ராஜாவுக்கு முன்னாடி போய் திறப்பில் நின்று ஜனங்களுக்காக வாதாடுகிற எஸ்தர்கள் எங்க? சபைக்குள்ள இப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்பாம சபை எழுப்புதலை பார்க்காதுங்க. சபை எழுப்புதலை பார்க்காது. அல்லேலூயா. சபை எழுப்புதலை பார்க்கணும்னா ஆங்காங்க இருக்கிற உங்களுடைய இருதயங்களுக்குள்ள எஸ்தருக்குள்ள எரிந்த நெருப்பு மாறி, நான் என் ஜனங்களுக்காக நிக்கணும், என் ஜனங்களுக்காக நான் திறப்புல நிக்கணுங்கிற உணர்வு நமக்குள்ள முதல்ல என்ன செய்யும், வெளிப்படணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மாசத்துல எந்த தேதியில மொர்தெகாய்க்கு தூக்க போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தூக்க பத்தி யோசிக்கிறான். ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் யாருக்கு? ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது. அது அந்த வசனம் இருக்கு இல்லையா, ஏசாயா 62 தானே, 62. அதை வாசிச்சிருங்களே, நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் அது. 62, 6, 7. எருசலேமே, நல்ல கவனிங்க. எருசலேமே, உன் மதில்களின் மேல், நல்ல கவனிங்க சபையே, உன் மதில்கள் மேல பகல் முழுதும், பகல் முழுவதும், ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத. எப்படியா சொல்லுங்க? பகலும் மௌனமா இருக்க கூடாது, நைட்டும் மௌனமா இருக்க கூடாது. ஒரு காலத்திலையும் மௌனமா இராத ஜாமக்காரர்களை நான் என்ன செய்கிறேன்? கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. நீங்க என்ன எப்படி இருக்க கூடாது? அமைதலா இருக்கவே கூடாது. உங்க வாய் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? திறப்புல நின்றுகிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜனங்களை ரட்சிங்க, இந்த ஜனங்களை கொடுங்க, இந்த ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை வெளிப்படுத்துங்க, அற்புதங்களை வெளிப்படுத்துங்க, இங்க இருக்கிற இருளின் கிரியைகள் மாறட்டும். இப்படி இந்த நாவு பேசிக்கிட்டே இருக்கணும். கீழே வாசிங்களே. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, அவர் இந்த சபையை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரை, பூமியில இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க சொல்லணும், இந்த மாதிரி தேவகோட்டையில் ஒரு பெரிய எழுப்புதல் நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி புகழ்ச்சியாய் பேசுகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். யாரே யாரே அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள்னா யாரே? அவரை சும்மா இருக்க விடாதீங்க. அல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட தொந்தரவு படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அடிக்கடி அப்ளிகேஷன் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். யார்கிட்ட? அவர்கிட்ட போய்கிட்டே இருக்குது. என்ன அது? அந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் திறப்புல நின்னா பரவாயில்ல, 4 பேர் நின்னா பரவாயில்ல, 40 பேரும்ல நிக்கிறாங்க. அப்ளிகேஷன் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன்.
இப்ப போக 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 என்ன செய்வார் அப்படின்னா அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இதைத்தான் அன்னைக்கு எஸ்தர் அம்மா பண்ணாங்க. திறப்புல நின்னாங்க. ராஜாவுக்கு நைட் என்ன வரல, தூக்கமே வரல. அல்லேலூயா. ஆமா, ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வர சொல்றாங்க, கொண்டு வர்றாங்க. மொர்தெகாய்க்கு எந்த காரியமும் செய்யலைங்கிறத பார்க்குறாங்க. மறுநாள் காலையில் ஆமான் வர்றாரு. இந்த மாதிரி மொர்தெகாய்க்கு எல்லா காரியத்தையும் செய்ய சொல்லுகிறார். இவர் என்ன செய்கிறார், ராஜாவினுடைய குதிரையில் உட்கார்ந்து ராஜ வஸ்திரத்தை உடுத்தி இவர் ராஜ மரியாதையோட என்ன செய்கிறார். சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ராஜாவுக்கிட்ட ராஜாத்தி போய் நிற்கிறாங்க. ராஜாத்தி நின்னாங்களா? இப்போ ராஜாத்தி அம்மா பேசுறாங்க. என்ன பேசுனாங்க? ஒரே சம்பவம் தான். என்ன அப்படிங்கிற காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ சாப்பிட வர சொல்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜாவின் இடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. என் ஜனத்துக்கு ஒரு பொல்லாப்பு வந்தா என்னால் என்ன செய்ய முடியுமா? அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட வாசிருங்களேன். எஸ்தர் 8:6. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் என் ஜனத்தில் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? இதுதான் உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆணித்தரமா பாய வேண்டிய வார்த்தை. அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. என் ஜனத்துக்கு ஒரு பொல்லாப்போ, என் ஜனத்துக்கு ஒரு அழிவோ வந்துச்சுன்னா நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதனால நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த வல்லமையை உங்களுக்குள்ள வெளிப்படுத்த தொடங்கிடுவார். அல்லேலூயா. சும்மா இருக்கிறதான் பிரச்சனை. இப்போ அவரை சும்மா இருக்க விடுறதான் பிரச்சனை. அல்லேலூயா. நீங்க எழும்பி பாருங்க, நீங்க எழுந்து பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிற விதங்கள் வித்தியாசம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நீங்க எழும்புங்களே. ஆளுக்கு 4 பேர் 5 பேர் 10 பேரை சுவிசேஷம் சொல்லுங்க. போய் ஆங்காங்க இருக்கிற இடங்கள்ல இருந்து திறப்புல நின்று நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள ஜனங்களை கொடுக்கட்டும். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் ஆண்டவர் உங்க மூலமா நடத்தட்டும். ஒரு மாசத்துக்கு 5 பேரை பிடிங்க. ஒரு பெரிய எழுப்புதல் வந்துடாதானுங்களா? நிச்சயம் வந்துடும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, எந்த திட்டத்தை போட்டானோ அந்த ஆமான் அதே திட்டத்தில் அழிஞ்சு போயிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, நம்மளுடைய காரியத்தில் காரியம் மாறுதலா என்ன செஞ்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்க இன்னைக்கு பார்க்குற பார்வையெல்லாம் இந்த மாதிரி கிறிஸ்தவங்க எழுப்புதலா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்காதுங்க, வாய்ப்பு இல்லைங்க, அப்படி இப்படின்னு சொல்ற இந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் சின்ன கூட்டமாய் நின்று ஜெபம் பண்ணி மட்டும் பாருங்க. நீங்க எழும்பி நின்று பாருங்க, காரியம் மாறுதலாய் முடியும். இப்படி ஒரு காரியம் நடந்துச்சா? இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் சப்பானி எழுந்திருப்பானா? இப்படிலாம் அற்புதம் நடக்குமா? திரளான கூட்டம் என்னையா இவ்வளவு அலமோதி ஓடிக்கிட்டு இருக்குது, இப்படி எழுப்புதலை பார்க்குது அப்படிங்கிற நிலைகள் நமக்கு உண்டா? எனக்கு அடிக்கடி இந்த எழுப்புதல்னு பேசுகிறப்ப எனக்கு ஒரு சின்ன ஆசை. அம்மே, அந்த கன்னியாகுமரிக்கு போவோம். கன்னியாகுமரி அந்த மார்த்தாண்டத்துக்கு அந்த KN ராஜன் சர்ச்சுக்கு போவோம். அப்போ இங்கே எந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் சினிமா பாட்டு ஓடாது. ஏதாவது ஒரு ஹோட்டல் நல்ல கிறிஸ்தவதுன்னா அங்கே அதிகமாக என்ன பாட்டு ஓடும்னா ஆண்டவருடைய பாடல் தான் என்ன செய்யும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கல்யாண வீடுகளில் இங்கே இருக்கிற எந்த இடத்துல கல்யாண வீடு வச்சாலும் ஆண்டவருடைய பாட்டே ஓடுனா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கல்யாணம், காதுகுத்து, எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பாட்டு ஓடுனா எப்படி இருக்கும்? ஆமே. அல்லேலூயா. இப்போ நீங்கள் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய சிந்தைக்கு புத்திக்கு எட்டாத நிலைகளை ஆண்டவர் இந்த எழுப்புதல் காலத்தில் நமக்கு என்ன செய்வார்? இதுக்கு இந்த சின்ன கூட்டமாக நம்ம நிற்க வேண்டிய விதங்களை ஆண்டவர் நம்மளிடத்துல பார்க்குறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. வேதம் சொல்லுது, யூதருக்கு மகிழ்ச்சியையும் கனத்தையும் ஆண்டவர் அந்த நாளில் கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய நம்மளுடைய ஜனங்க இந்த சுற்றி வட்டார ஏரியாவில் நிறையா இருக்கிறாங்க, நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க, எழுப்புதலை பார்க்கக்கூடிய ஜனங்க நிறையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா,
சபை எழுப்புதலை பார்க்கணும், சபை எழுப்புதலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு சபை எழும்பிருச்சுன்னா அந்த சபை எழும்பிருச்சுங்க, நாமளும் எழும்பிடணுங்கிற மனநிலை மற்ற சபைகளுக்கு வரும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ அது ஏன் இந்த சபையாக இருக்கக்கூடாது, அது ஏன் நம்மளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாது? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அந்த மாதிரியான மனநிலையை நமக்கு என்ன செய்வாரா? நாங்கள் ஆமென். இறுதியாக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேங்க, இந்த சின்ன கூட்டம் ஒருமனப்படும் போது எதுக்காக உங்களை எங்கேயோ இருந்து இந்த இடத்துக்கு அழைச்சி கொண்டு வந்தார்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எழுப்புதலுக்காக நிற்கக்கூடிய உணர்வுடைய நபர்களாய் நம்மளை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒருமனப்படணும். நீங்கள் நீண்ட நாள் எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ண இந்த ஜெபத்துக்காக கூட ஆண்டவர் நம்மளை இப்படி ஒன்று சேர்த்து நம்மளை இணைச்சிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு எழுப்புதலை எங்கள் கண்கள் காண்கிற வரைக்கும் நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாதுப்பா. கண்களை மூடிடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிடுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் முழங்கால் படியிடலாம், எழுந்து நிற்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு மொர்தகாய் நேர எஸ்தரின் இடத்துல போனார். ஆமை, இன்னைக்கு ஒரு மொர்தகாயை போல கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். எஸ்தரே, நீ எழும்பாம ஒரு எழுப்புதலை பார்க்க முடியாது. எஸ்தரே, நீ எழும்பு. மணவாட்டியே, நீ எழும்பு. மணவாட்டியே, நீ எழும்பு. அடுத்தவங்க எழும்பணும், மற்றவங்க எழும்பணும். மற்றவங்களையே பார்த்த எங்க பார்வை மாறட்ட ஆண்டவரே. நான் எழும்பணுங்கிற உணர்வு எனக்குள்ள உண்டாவதாக. மற்றவங்க எப்படியோன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் எழும்பணும்ப்பா, என்னை எழுப்புங்கப்பா. எனக்குள்ள அந்த எழுப்புதல் உணர்வு உண்டாக்கி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்குள்ள தந்த இந்த உணர்வுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னை அழைச்ச நோக்கத்தை நான் நிறைவேற்றணுமே, எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நான் நிறைவேற்றணுமே ஆண்டவரே. நான் நாட்களை வீணாக்கிட்டேன் ஆண்டவரே, காலங்களை வீணாக்கிட்டேன் ஆண்டவரே. எனக்கு தந்த தரிசனங்களை நான் வீணாக்கிட்டேன்பா. இனி இருக்கிற நாளாவது ஆண்டவரே சரியாய் நாங்க அந்த காலங்களையும் நேரங்களையும் நாங்க பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாக்கு போக்கு வேணாம், காரணம் காட்ட வேண்டாம் ஆண்டவரே. தேவனுக்காக இருக்கிற காலங்களை நாங்க சரியாய் பயன்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். தேவகோட்டையில ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காணாம இருப்பதற்கு காரணம் நம்ம தான் ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து அந்த எழுப்புதல் உணர்வு இன்னும் எனக்குள்ள நெருப்பாய் பற்றி எரிவதாக, நெருப்பாய் பற்றி எரிவதாக. என்னை கொண்டு ஆண்டவரே நீ செய்யக்கூடிய திட்டங்களுக்கு என்னை நான் முழுசுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். என்ன முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன், என்ன முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். திறப்பிலே
அப்படியே அர்ப்பணிப்போமா எல்லாரும்? நாங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆமா, சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை இப்படி நான் பார்க்க அவ்வளவுதான். முழு இருதயத்தோட ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்கள் ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? நான் நினைக்கிறேங்க, ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார், அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். தாவீது ஆண்டவர் அழைத்தார், இந்த அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் அழைத்தார், அந்த அழைத்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி முடித்தார்கள். நம்மளே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, அவர் அழைத்த நோக்கத்தை நாம நிறைவேற்றிட்டோமா? ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றிட்டேன் நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இருக்கிற இந்த கொஞ்ச காலமும் நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நான் தீர்மானம் எடுக்கிறேப்பா, நான் தீர்மானம் எடுக்கிறேப்பா. எங்க ஜனம் அழிவதை நான் கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? ஆண்டவரே, நீங்க பேசி இருக்கிறீங்க, வார்த்தை வல்லமையா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கிரியை செஞ்சிருக்குது. ஒரு பெரிய எழுப்புதல் எங்க கண்கள் காண போகிறது. நாளைய தினத்தில் நம்முடைய கர்த்தருடைய ஆவிக்காக, வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து மகத்தான காரியங்களை செய்திருளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.